ஹலோ ஆல், இன்றைக்கி வந்து டிஃபன் பாக்ஸ் சீரீஸில் ஒரு ரெசிபியோடவே பார்க்கலாம். பாப்பாவுக்கு வந்து இப்போது ஃபுட் சாட் கொடுத்துட்டாங்க. அதாவது ஸ்நாக்ஸுக்கு மட்டும் அவங்க சாட் கொடுத்துட்டாங்க. இது மண்டே வந்து ஃப்ரூட்ஸு கொடுக்கணும், டியூஸ்டே வந்து வெஜிடபிள்ஸு, வெட்னஸ்டே நட்ஸு, தேர்ஸ்டே வந்து ஸ்ப்ரவுட்ஸ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஃப்ரைடே வந்து அவங்களுக்கு இஷ்டப்பட்டதை வந்து கொடுத்துட சொல்லியிருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து காலைல தக்காளி சாப்பாடு வச்சு அவங்களுக்கு பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா இது வந்து எனக்கு காலையில் சாப்பிட்றதுக்கு வந்து ராகி அடை சேர்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். 1 கப்பு மாவுக்கு, ராகி மாவுக்கு 1 கப்பு சின்ன வெங்காயம், கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை தழை, முருங்கைக்கீரையோ அல்லது முருங்கைப்பூவோ கிடச்சுன்னா கருவேப்பிலை தலையோட முருங்கைப்பூவும் முருங்கைக்கீரையும் வந்து சேர்த்திக்கலாம். ஒரு 4 வரமிளகா, இது வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டு நல்லா கலந்து உப்பு போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்து தோசைக்கல் வந்து சூடானதுக்கப்புறமா இந்த மாதிரி வச்சு அமுத்துனீங்கன்னா போதும். இப்படி வச்சதுக்கப்புறமா மேலால் லேசாக வந்து ஆயில் விடுங்க. ஆயில் விட்டுட்டு அது வந்து மொந்தமாக இருக்குது, உங்களுக்கு தின்னா வேணும் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு டம்ளரை வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக தின்னாக வந்து கிடைக்கும். இதே மாதிரியே 2 சைடுமே பண்ணணும். அடுத்த சைடு அடியில் வந்து வெந்துருச்சு. இப்போ திருப்பி போட்டுட்டு மறுபடியும் வந்து மேலே வந்து இந்த மாதிரி டம்ளரை வச்சு அமுத்துனீங்கன்னா தோசைக்கரண்டினா உங்களுக்கு கண்டிப்பாக ஒட்டிடும், இல்லைன்னா கட்டாயிரும். ஸோ இந்த மாதிரி டம்ளர் வச்சு நீங்கள் மேலே ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக வந்து 2 பக்கமும் நல்லா வெந்து வந்துடும். இந்த மாதிரி தின்னாக கிடைக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு ஹெல்த்தி ரெசிபிஸ் வேணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.